உண்மையான சிவனடியார்கள் வந்துட்டு பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்படுவது கிடையாது, யாரிடமும் கையேந்துவதும் கிடையாது, இறைவனிடமும் கேட்பது கிடையாது. நீ பார்த்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறியா, சாப்பிட்றேன். நீ பார்த்து இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா, செய்ய. நான் அதுபடியே நான் வாழ்ந்துட்டு போறேன். இன்பமோ துன்பமோ, செய்த நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் உன் பாதமலருக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதிகபட்சமா அவங்களோட ஆசை அந்த சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு கூட ஆசைப்படல. அவர் ஆடுகின்ற போது தெரித்து விழுகின்றதல்லவா புழுதி, அந்த புழுதி என் மீது பட்டால் போதும், அந்த தூரத்துல நான் இருந்தா போதும், உன்னோட அந்த நடனத்தை பார்த்து கொண்டு இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, அதுதான் உங்களுக்கு உச்சபட்சம். 100,000 கோடி வேண்டுமா அப்படின்னு கேட்டா சிரிக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இறைவனின் தரிசனத்தை விட 100,000 கோடி எனக்கு பெரியதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே சிவனடியார்கள் மனசுல இருக்கும். சிவாய நமங்கிற அந்த நாமம், ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம், அதை விட பெரிய பொக்கிஷம் வேற என்ன இருந்துற போது வாழ்க்கையில? வேற எதுவுமே கிடையாது. சொல்லி பாருங்க, அப்படியே உடம்புலாம் சிலுக்கும். கோவில்ல போய் நின்றுகிட்ட பெருமானை பார்க்கும்போது ஓம் நம சிவாயன்னு சொல்ற அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலையும் கிடைக்காது.